ஹனுமனோட பக்தர்களை சனி பகவான் தொந்தரவு செய்யறதில்ல. அதனால தான் சனி பகவானோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஹனுமனோட வழிபாடு முக்கியம்னு சொல்றாங்க. எந்த காரணத்துக்காக ஹனுமனோட பக்தர்களை சனி பகவான் தொந்தரவு செய்யறது இல்லை அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இது ராமாயணத்துல நடந்த கதை. ஸ்ரீராமரோட மனைவி சீதா தேவிய இலங்கையை ஆண்ட அரசன் ராவணன் சிறைப்படுத்தி வச்சிருந்தாரு. அந்த சமயம் ஸ்ரீராமரோட கட்டளைப்படி சீதா தேவியை பார்க்கறதுக்காக இலங்கைக்கு கடல் தாண்டி பறந்து வராரு ஹனுமன். அந்த சமயம் இலங்கையில ராவணனோட அரண்மனையில என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, ராவணன் தன்னோட குருவான சுக்ராச்சாரியார்கிட்ட ராவணன் தன்னோட பிள்ளைங்க எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையவும் தோல்வினா என்னன்னு தெரியாம நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னும், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நவகிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுக்ராச்சாரியார்கிட்ட கேக்குறாரு. உடனே சுக்ராச்சாரியாரும் நவகிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தா நீண்ட ஆயுளும் வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சுக்ராச்சாரியார் சொன்னதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்ட ராவணன் நவகிரகங்களை சிறையெடுக்கிறாரு. தன்னோட குரு சொன்ன ஜாதக கட்டங்கள்ல நவகிரகங்களை கட்டி போடுறாரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சுக்ராச்சாரியார் தான் செஞ்ச தவற நினைச்சு வருத்தப்படுறாரு. நவகிரகங்களை பார்த்து உங்களையும் விடுவிக்க சீக்கிரமாவே ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. இந்த சமயத்துல சீதா தேவியை பாக்குறதுக்காக இலங்கைக்கு வராரு ஹனுமன். அவ்வளோ பெரிய அரண்மனையில சீதா தேவி எங்க இருக்காங்கன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் தேடி அலைறாரு ஹனுமன். அந்த சமயம் நவகிரகங்கள் சிறைப்பட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு ஹனுமன். ஹனுமனை பார்த்த நவகிரகங்கள் தங்களை ராவணனின் பிடியில் இருந்து விடுவிக்கும்படி கேட்கிறாங்க. உடனே ஹனுமனும் தன்னோட முழு பலத்தாலையும் ராமனோட நாமத்தாலையும் நவகிரகங்களை காப்பாத்திடுறாரு. ராவணனோட பிடியிலிருந்து விடுபட்ட நவகிரகங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்துல சனி பகவான் ஹனுமனை பார்த்து, தங்களை வணங்கும் பக்தர்களையும் தங்களுக்கு பிடித்த ராம நாமத்தை சொல்பவர்களையும் நான் அதிகம் துன்புறுத்த மாட்டேன், நல்வழியில் நடக்கச் செய்வேன், அவர்கள் செய்த தவறை உணர்த்தி திருந்தச் செய்வேன் அப்படின்னு ஹனுமனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு சனி பகவான். இந்த காரணத்தினாலதான் ஹனுமனை வழிபட்டால் சனியின் பிடியில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அர்த்தாஷ்ட சனி, ஏழரை சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி சனி பகவானோட பிடியில இருப்பவங்களுக்கு தடை, தாமதம், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல், மனக்குழப்பம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க ஹனுமனை வணங்கும் போது எதிரிகள் விலகுவார்கள், காரிய தடை விலகும், கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.